கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மல்கியா அதிகாரம் 2 வசனம் 14. ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையை அவர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மல்கியா 2:13-14 வசனங்களில், நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இள வயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் ஒருவேளை நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை, எவ்வளவோ காத்திருந்து மன்றாடியும் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பதில் தரவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். கர்த்தர் பதில் தரவில்லை என்று கர்த்தரை முறுமுறுத்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதை விட்டுவிட்டு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருக்கின்றது? கர்த்தருக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருக்கிறோமா? அநியாயமாய் வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து நம்மை சீர்படுத்த வேண்டும். மல்கியா 2:13-14 வசனங்களிலும் இப்படியாகத்தான் ஜனங்கள் கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறார்கள். அவர்களுடைய காரியங்களுக்காக அவர்கள் பெருமூச்சு விட்டு அழுதும் கண்ணீரினால் பீடத்தை நிரப்பியும் கர்த்தர் அவர்களுடைய காணிக்கைகளை விரும்பவில்லை. அவர்கள் கையினால் வருகிற காணிக்கையை பிரியமாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் மத்தேயு 5:23-24 வசனங்களில், ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லப்பட்டுள்ளது. மனக்கசப்போடும் கர்த்தர் விரும்பாத காரியங்களில் பிரியப்பட்டு வாழ்ந்து பக்தி உள்ளவர்களைப் போல அவருக்கு காணிக்கைகளை செலுத்துவோமானால் அந்த காணிக்கையை கர்த்தர் நிச்சயமாக அங்கீகரிப்பதில்லை. இப்படியாகத்தான் மல்கியா 2ஆம் அதிகாரத்திலும் ஜனங்களுடைய ஜெபம் கேட்கப்படவும் இல்லை, அவர்களுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஏனென்று அவர்கள் கேட்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நான் சாட்சியாயிருக்கிறேன். உன் மனைவியானவள் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாயிருக்கிறாள். ஆனால் நீயோ அவளுக்கு துரோகம் செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 18:22 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் தந்த உடன்படிக்கையின் மனைவியை நேசிக்கிறவர்களாய், மனைவி கணவரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தர் எப்படி நம்மில் அன்பு கூறுகிறாரோ அந்த அன்பை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மாறாக அவர்களுக்கு துரோகம் செய்து வாழ்வோமானால் நம் சந்ததி கேடான சிந்தையும் அசுத்தம் நிறைந்ததாயும் தேவ பக்தியற்றதாயும் மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உறவுக்கு கர்த்தர் சாட்சியாயிருக்கிறார். கர்த்தரே குடும்பத்தை ஏற்படுத்தினவர், கர்த்தரே குடும்பத்தின் தலைவராய், அவரே ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாக நாம் துரோகம் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழ்வோம். ஆகவே பேச்சிலும் நடக்கையிலும் கற்பிலும் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். கர்த்தர் அறிவுரைக்கிற எந்த காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். குடும்பத்தை நேசித்து கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம்.
கர்த்தர் நம் குடும்பத்தை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததி பரிசுத்த சந்ததியாக, நம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை அதிகமாக நேசிக்கிறவர்களாய், எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு உம்மை தலைவராக கொண்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ, நாங்கள் உண்மை உள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.